ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் குளித்து ரெடியாகி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. காலையில் காப்பி கூடி ரெடியாகி சாப்பிட்டாச்சு. சரி, நம்ம கார்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம கார்டன் பக்கமாக வந்தோம். கொஞ்சம் களையாக இருந்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. வாங்க என்னோடய சின்ன ஒரு கார்டனை காணிக்கேன். இந்த செடியை பாருங்கள், அது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடினா இந்த பார்த்தீங்களா, இதை வழுதலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது வழுதலைங்க. இது இப்போ சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் கூட இப்போ நல்லா பெருசாயிரும். நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ தான் ஒரு 2 எண்ணம் நிறைய பிடுங்கிருக்கும், அதனால இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது என்ன ஆச்சு இது அப்படின்னு தெரியல, கொஞ்சம் கேடாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இந்தா கொஞ்சம் கேடாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ பூச்சி பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மருந்து போடணும். இதோட இலைகள் எல்லாம் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. சரி, இதுக்கு ஒரு மருந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தா நம்மளோட சப்போட்டா தை தான் இது. பார்த்திங்களா, இது வச்சு ஒரு 5-6 மாதம்லாம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே நிற்கிது. சரி, பெருசாயிரும் சீக்கிரமாக, ஏதாவது காய் போடுன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, அப்படியே நிற்கிது. சரி, வளரட்டும், இதுக்கு உரம் போடலாம். அதுக்கப்புறமா பார்த்தா காந்தாரி, நம்ம பொடிசாக இருக்கும் இல்லையா, மிளகா மாதிரி சின்னதாக இருக்குது காந்தாரி. பார்த்திங்களா எப்படி இருக்கும், பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல. இப்போ நல்லா நிறைய காய்ச்சிருச்சு. 2-3 மாதத்துக்கு முன்னாடி வெயிலாக இருந்தனால கொஞ்சம் அப்படி பட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா மழை பெய்யும், நல்லா தளிர் விட்டு பார்த்திங்களா நிறைய காய் போட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த கார்டன் வேலை செய்து ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.